வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். இன்னைக்கு நம்ம சினி கார்னர்ல ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ அட்வென்ச்சர் மூவி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி ஃபேண்டஸியான ஒரு பிளேஸ்லாம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடுவுல ஜாம்பிலாம் வரும். ஸோ என்னடா ஜாம்பிலாம் வருதுன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லா இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா என்னன்னா, ஒரு ராபர்ஸ் வந்து ஒரு கேங் இருக்கும். அவங்க வந்து நிறைய பிளேஸ்ல வந்து போய் ராபர் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு பொருள் வேணும். இப்ப நம்ம தமிழ்ல வந்து மரகத நாணயம் படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மரகதத்த எடுக்கிறதுக்காக ஒரு டீம் போவாங்கல்ல, அந்த மாரி வந்து ஒரு பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா மியூட் பெட் அப்படின்ட்டு. அந்த மியூட் பெட் எடுக்கிறதுக்காக இந்த டீம் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல நெறைய ட்விஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அதுலருந்து இவங்க எப்படி வந்து சேஃபஸ்ட்டா வெளிய வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இது வந்து ஒரு சைனீஸ் மூவி. ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வார்ம் வேலி. ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, ஒரு அம்மா காட்டுவாங்க. அதுல அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டே வருவா. அவங்க அம்மா வந்து அவள கைப்பிடிச்சு வேகமா இழுத்துக்கிட்டே வருவாங்க. என்னன்னா, அந்த பொண்ணு கன்சீவா இருப்பா. ஸோ அந்த பொண்ணு யாரால கன்சீவா இருப்பான்னே சொல்ல மாட்டா. அவங்க அம்மா அடிக்கடிக்க. அந்த நாட்லலாம் என்னன்னா, அந்த சைனீஸ்ல அந்த நாட்லலாம் என்ன பழக்கம் அப்டின்னா, ஒரு சைட்ல ஒரு ஒரு வில்லேஜ் சைட்லலாம் வந்து யாரு அப்பான்னு தெரியலன்னா, அந்த பொண்ண வந்து எங்கேயாவது போட்டுருவாங்க, இல்ல கொலை பண்ணிடுவாங்க, எங்கேயாவது தொரத்தி அனுப்பிச்சுருவாங்க அந்த மாரி நடக்கும். ஸோ இங்க ஒரு சூனியக்காரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த சூனியக்காரி கிட்ட போயிட்டு கூட்டிட்டு போயி, அந்த பொண்ணோட வயித்துல இருக்க கருவ கலைச்சுட்டு இவங்க கிட்ட காசு வாங்கிக்கலாம். என்னன்னா, அப்பலாம் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியலன்னா, அந்த சூனியக்காரி அவங்கள வந்து காசு குடுத்து வாங்கிப்பா. அவங்கள கொலை பண்ணிப்பா. அங்க வந்து ஒரு மர்மமான சிலைலாம் இருக்கும். அவளோட வேலை என்னன்னா, இந்த குழந்தைங்கலாம் இருக்கு இல்லையா? உயிரோட பச்சை குழந்தைங்க. அந்த குழந்தைங்கலாம் வயித்துல இருந்தே அறுத்து எடுத்து, அதெல்லாம் ஒரு குடுவைக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பா. அதெல்லாம் வந்து அந்த சாமிக்கு வந்து பரிகாரம் பண்ணா அவளுக்கு வந்து நெறைய சக்தி கிடைக்குன்ற மாரி அவளோட இது. ஸோ அந்த மாரி அந்த அம்மா வந்து அந்த பொண்ண விட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ண துடிக்க துடிக்க வயிற அறுக்குவாங்க. அறுக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து கத்துவா. கத்தும்போது அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அந்த இறந்து போன பொண்ணுகிட்ட தான் அந்த குழந்தைய எடுத்தா, அது ரொம்ப ஒரு மாரி அவ சொல்லுவா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு, ஒரு மாரி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே போய் அந்த சூனியக்காரி வந்து அந்த குழுவுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிடுவா. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்க அவளோட இந்த சிஷ்யர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் வந்து இந்த வேல பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே ஒரு சுழல் காத்து அடிக்கும். அடிச்ச உடனே அவங்க எல்லாரையும் வந்து அப்படியே அந்த சுழல் காத்தையே சுழட்டி சாவடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த குடுவையில போட்டாங்க பாரு. அந்த குழந்தையோட நிழல் வந்து ஒரு ஒரு சிஷ்யர வந்து சாவடிக்கும். கடிச்சு சாவடிக்கும். அதே குழந்தை வந்து அந்த சூனியக்காரியையும் சாவடிக்கும். சாவடிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணோட வயித்துக்குள்ளேயே மறுபடி வந்த மாரியே அந்த பொண்ணோட வயித்துக்குள்ளேயே போயிடும். அந்த பொண்ணோட வயிறு பெருசாயிடும். ஸோ இது அப்படியே ஒரு பிளாங்க்கா அப்படியே ஸ்க்ரீன் மூடிருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் காட்டுவாங்க. அந்த டீம் பேரு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸே. ஸோ அதுல வந்து ஹீரோவோட பேர் வந்து வான் யான். ஸோ அவன் தான் ஹீரோ. அண்ட் ஹீரோக்கு வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கும். ஒரு ஹீரோயின் இருப்பா. ஸோ அவ வந்து அவ கூடவே இருக்க பொண்ணு. ஃப்ரெண்டு. பட் ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. சொல்லிக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பேர் வந்து லியோ. இன்னொரு பேர் வந்து யாம்சான். ஸோ இவங்கலாம் இவங்களோட ஃப்ரெண்டு. இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறைலாம் இருக்கும் இல்லையா? செத்து போனவங்களோட கல்லறை. அந்த கல்லறையெல்லாம் போயிட்டு அவங்க நோண்டி எடுத்து, அவங்க கிட்ட இருக்க இந்த புதையல் அவங்க போட்டிருக்க அந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த கல்லறையில இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதுவும் வந்து நார்மல் கல்லர்லாம் கிடையாது. இந்த ராஜா காலத்துல இருக்கவங்க, ரொம்ப பணக்காரங்க அந்த மாரி கலர்லாம் போய் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி, இவங்க வந்து இது பழைய கால பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சேல் பண்றது தான் இவங்களோட வேல. இந்த கல்லறைய வந்து ராபர்ஸ் பண்ற ஒரு கூட்டம் இவங்க. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஜீப்ல போயிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்ஸான் அப்படின்ற ஒருத்தருடைய ராஜா வாழ்ந்த இடம். அந்த ராஜா வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து நெறைய புதையல் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து நெறைய மர்மமான விஷயம் இருக்கு. அங்க போறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஸோ ஆனா அது போயிட்டு வெளியவே வர முடியாது. அது தெரிஞ்சு இவங்க அங்க போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு நெனைக்கிறேன், கல்லறையில ராபர் பண்றதுக்குலாம் கிடையாது. இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ எப்படி குணப்படுத்தலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா இருக்கார் இல்லையா? அந்த ராஜாவுக்கு அப்பவே அந்த காலத்திலேயே ஒரு மியூட் பேட் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஒரு பால் மாரி இருக்கும். லைக் ஒரு நம்ம எப்படி பெண்டன்ட் ஆனா அது வந்து ஒரு ரோலா ஒரு பால் வடிவத்தில இருக்கும். ஸோ அது கிடைச்சா என்ன நீ செத்தே போனாலும் உன்ன வந்து குணமாக்கிடலாம். ஸோ அதுதான் அந்த மியூட் பேட்க்கான ஒரு இது. அந்த மியூட் பேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாட்ல ஒரு ஹிஸ்டரி புக்லயே அந்த கதை இருக்கும். பட் அத கண்டுபிடிக்க போய் நெறைய பேர் இறந்து போறாங்க. ஆனா இவங்க போறாங்க. இவங்க போறாங்கன்னா, இவனுக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த ஹீரோக்கு. அங்க போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்க உள்ள போயிடுவாங்க. உள்ள போனோனே என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல ஒரு பாத் மாரி இருக்கும். அந்த பாத்ல வந்து ஒரு சிலை இருக்கும். ஒரு புத்தா சிலை. அந்த புத்தா சிலைய பார்த்துட்டு இவங்க உள்ள போவாங்க. உள்ள போனோனே என்ன நடக்கும்னா, லைக் ஒரு பாறையில ஏதோ ஒரு பட்டன் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணா இவங்க எது தெரியாத கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணா அங்க வந்து ஏதோ அம்புலாம் வந்து இவங்க மேல அடிக்கும். இவங்க வந்து குடுகுடுன்னு உள்ள ஓடிருவாங்க. ஸோ ஒரு டாஸ்க் இப்ப நம்ம ஒரு சில படத்தெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? டக்குன்னு வந்து அந்த செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அந்த காலத்துலலாம் வந்து இதுக்குள்ள போனா அப்படியே பாம்பு இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் அதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்து தப்பிச்சு உள்ள போயிடுவாங்க. உள்ள போனா 2வது அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். லியோன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு காமெடி பீஸ் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு ரவுண்டா ஒரு பிளேஸ் அந்த ரவுண்டா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல காயின் வச்சிருக்க மாரி இருக்கும்.
இதுதான் வந்து அந்த கிங் ஜானோட பிளேஸ் நினைக்கிறேன், மியூட் பெட் கிடைச்சிச்சு வாங்கன்னு குடுகுன்னு ஓடி போய் அது மேல கை வைப்பான். கைய வச்சவன் அத திருப்புவான் பாருங்க. திருப்புன உடனே என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ரவுண்டா இருக்கிற இது வந்து சர்க்கிள் ஆயி, அது அப்படியே ஒரு மாரி பொளந்துக்கும். பொளந்துக்கிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ராட் இருக்கும் இல்லையா? அந்த ராட்லயே வந்து இந்த முள்ளு முள்ளா இருக்குமே, அந்த மாரி ராட் வந்து கிறிஸ் அண்ட் கிராஸா வந்துரும். எல்லாருமே ஹீரோயின வந்து குத்துற வரும். ஹீரோயின் வந்து தப்பிச்சு ஜம்ப் பண்ணிடுவா. எல்லாருமே வந்து தப்பிச்சுருவாங்க. பட் அந்த லியோன் இருக்கான் இல்லையா? அவனோட ஃப்ரெண்ட், ஹீரோவோட ஃப்ரெண்ட். அவன் கொஞ்சம் துரு. அவன் வந்து அப்படியே மாட்டிட்டு கீழ போய் விழுந்துருவான். அவன் வந்து எங்கள காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துவான். இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே. நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்க ஏதோ ஒரு இடம் இருக்கு. அதுல நம்ம கிளிக் பண்ணா இவன் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அங்க நெறைய ரவுண்டா இருக்கும். நெறைய அந்த இடத்துல வந்து ஒரு லாக்கர் மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லாக்கர் எதையாச்சும் நம்ம செட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்திடலாம் அப்படின்னுவான். கீழ கிணறு மாரி இருக்கும். அந்த ஃபுல் கம்பி. அதுலருந்து மேலயும் வர முடியாது. மேல வந்தான்னா, அந்த கம்பி ஃபுல்லா அவன சதக் சதக்குன்னு போட்டுரும். சரி இவன எப்படி கொண்டு வரது? இந்த கம்பிலாம் எப்படி விலக்குறதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த ரவுண்டா இருக்கும் இல்லையா? அந்த இதுல போய் திருப்பலான்னு ஒண்ணு திருப்புவான். ஃபர்ஸ்ட்டு ஃபயர் ஆகும். ஐய்யயோ! மாத்தி திருப்பிட்டோம். நம்ம வேற ஏதாவது திருப்பலாம்ன்னு வேற ஏதாவது திருப்பினா மறுபடியும் ஃபயர் ஆகும். 2வது ஃபயர் ஆகும்போது அவன் சொல்லுவான், "ஐய்யய்யோ! நான் உன்ன நம்பி தான் வந்தேன். என்ன காப்பாத்துன்னுவான்." 2வது அவனே என்ன சொல்லுவான்னா, நெறைய நெருப்பு ஃபுல்லா அவங்கள சூழ்ந்துக்கும். என்ன இதுக்கு மேல காப்பாத்த முடியாது. மன்னிச்சிருங்க. நீங்க இங்கேருந்து வெளிய தப்பிச்சு போயிடுங்க. நான் அவசரப்பட்டு இது பண்ணிட்டேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ருவான். 3வதா அழுத்துவான். 3வது நெருப்பு நெறைய நெருப்பு வர ஆரம்பிச்சுரும். அந்த பையன் அப்படியே அந்த அந்த இத விட்டு ரோப்ப விட்டு கீழ போயிடுவான். இவனுக்கு அங்க இருந்து அப்படியே வந்து அ அழுதுவான். அவன் ஃப்ரெண்ட் லியோன்னு கத்துவான். அவன் லியோ வரவே மாட்டான். அப்படியே வந்து ரொம்ப பயங்கரமா காட்டுவாங்க. ஸோ இவங்க வெளிய வர பார்த்தா, அந்த இடத்துல மறுபடியும் இவங்கள வந்து ஒரு ஒரு சர்க்கிள் போட்டுரும் அந்த நெருப்பு. அந்த நெருப்புலேருந்து இவன் வெளிய வர ஏதோ அழுத்தி அவன் வெளிய வருவான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இவங்கள வந்து லாக் பண்ணிடும். அந்த இடத்துலருந்து எப்படியும் இவன் அட்டெண்ட் பண்ணி வெளிய வந்துருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா, டக்குனு ஹீரோ கண்ணு விழிச்சு எழுந்துப்பான். ஸோ ஆக்சுவலி இது கனவு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஹீரோ எழுந்துக்கிறப்ப. ஆனா இது கனவு கிடையாது. ஆக்சுவலி இது உண்மையா நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்லாம் மீட் பண்ணி அவன் வெளிய வராம ஒரு மாரி கோமால சைக்கோவா ஆயிடுவான். என்னன்னா, அவன் தான் அவன் ஃப்ரெண்டோட கொலைக்கு காரணம். அந்த இடத்துக்கு போனதால தான் அவன் ஃப்ரெண்ட் இறந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட இழந்துட்டோமேன்ற ஒரு வருத்தத்திலே வந்து மனநல பாதிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு கவுன்சிலிங் குடுக்குறதுக்காக ஒரு டாக்டர் வந்திருப்பாரு. ஸோ அந்த டாக்டர் தான் வந்து உனக்கு வந்து இப்படி, அப்படி நீ வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் காசு அதிகமாச்சு. ட்ரீட்மெண்ட்க்கான ஃபீஸ் குடு அப்படின்னோனே, ஃபீஸ் அப்புறமா தரேன்னுவான். ஏன்னா இவங்க வந்து அந்த விஷயம் நடந்ததுலேருந்து இவங்க ராபர் பண்ணுவாங்க கல்லறைலாம். அவன் ராபருக்கே போமாட்டான். நம்ம ராபர்ஸே நிறுத்திடணும் அப்படின்ட்டு, அவங்க டீம் அவனோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, யாம்சான் அவன் வந்து கேட்பான். நீ இப்படியே இருந்தா எப்படி? நம்ம ரெண்ட் கட்டணும். நம்மளுக்கு வந்து ரெண்ட் ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க. நம்ம போய் வந்து நம்ம ராபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவன் இல்ல நான் வரல. என்னால தான் என் ஃப்ரெண்ட் இறந்துட்டான். நீ இப்படியே வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம அந்த கிங்ஸான இடத்துல போய் நம்ம மியூட் பெட் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். உன்னோட டிசீஸ்க்கும் அதான் குணமாகும். உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோனே, உனக்கும் இருக்கா அப்படின்னு யோசிப்பான். பட் ஆனா இவங்க எதுவும் அத பண்ண மாட்டான். அவன் ஃப்ரெண்ட் இறந்ததுல இருந்து அவன் அதுலருந்து வெளிய வர முடியாது இருப்பான். சரி இவன் என்ன பண்ணுவான், இவன் சொல்றது வேலைக்கு ஆக மாட்டுதே. நம்ம வந்து ஏதாவது வேலை பண்ணலாம்னா, அந்த ஊர்லலாம் வந்து இறந்தவங்களுக்குலாம் சடங்கு பண்ணுவாங்க. அதுல வந்து வேலை பண்ணலாம், அதுல வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்ட் போய் அந்த வேலை பண்ணி, ரெண்ட் எல்லாம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலை பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த டாக்டர் வந்து உன் ஃப்ரெண்டுக்கான டாக்டர் ஃபீஸ் குடுன்னா, இப்படிலாம் நீ என் கூட வந்து வீடியோலாம் எடுத. அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி நான் உனக்கு காசு குடுக்குறேன்னு சொல்லி டாக்டர் கூட சுத்திட்டு இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீசா அப்படின்னு ஒரு வில்லி வந்து இவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவா. வாட்ச் பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவா, அந்த யான்சான கூட்டிட்டு வந்து கன்ன வச்சு மிரட்டுவா. கன் வச்சு மிரட்டுனா நெறைய பேர் கோட் ஷூட்ல வருவாங்க. வந்து நீங்க ராபர்ஸ் தானே எனக்கு தெரியும். உங்களோட டீம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவன் என் பேர்லாம் எதுக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. அந்த கிங்ஸான் பிளேஸ் எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. மேப்பே கொண்டு வந்து இந்த மேப்ல இருக்க பிளேஸ்க்கு போய் நான் அந்த மியூட் பெட் எடுக்கணும். அங்க இருக்க நெறைய புதையல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி சொல்லுவான். இவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவன பார்க்கறதுக்காக ஹீரோயின் வருவா. ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இல்லையா இவன். இவன பார்க்க வருவா. பார்க்க வந்தா இவன் இப்படி இருப்பான். ஓடி போய் அந்த பொண்ணு வந்திருக்கா. அவளும் இவங்க கேங் தான்னு அந்த லீசா பொண்ணு சொன்னோனே குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு, இந்த பாரு அவங்க வந்து உன்னோட ஆள தான் தேடி வந்திருக்காங்க. நீ வந்து நான் தான் உன் ஆளுன்னு காட்டிக்கோ, இல்லன்னா உன் ஆள கூட்டிட்டு போயிடுவாங்க. கிங் ஜான் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அவன் நார்மலா இருக்க மாட்டான். இப்ப தான் அதுலருந்து வெளிய வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். இவளும் அதே மாரி அங்க நடிப்பா. அவர் ஐடி கார்ட் போட்டுட்டு இருப்பான். அந்த ஐடி கார்ட வாங்கி அந்த டேபிள் மேல வச்சுருவாங்க. நீயும் இந்த ஆளுங்க தானே, நீயும் எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணு. அந்த மேப் எடுத்துட்டுன்னு இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட் இறந்தான் பாத்தியா, அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போனோனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள போவாங்க. ஒரு 6 புத்தா சிலை இருக்கும். அந்த 6 புத்தா சிலையில ஒரு புத்தா சிலைய திருப்புனா தான் டோர் ஓப்பன் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புத்தா சிலைய திருப்புவாங்க. அதே மாரி அம்பு வந்து இவங்கள குத்தும். அந்த இடத்துல இருந்து பாதி பேர் செத்துருவாங்க. பாதி பேர் தப்பிச்சுருவாங்க. அண்ட் அடுத்த ஒரு தலைய திருப்பும்போது அந்த வில்லன் போய் கன்ன வச்சு சொல்லுவான். "இங்க பாரு இப்பயாச்சும் நீ ஒழுங்கா ஒரு தலைய திருப்புனா தான் நம்ம ஒழுங்கா இது ஆக முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் போய் ஒரு புத்தா சிலைய திருப்புவான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டப்பு டப்புன்னு எல்லாரும் ஒரு மாரி மயக்கம் அடிச்சு விழுந்து செத்து போவாங்க. 3வதா ஒரு புத்தா சிலைய திருப்புவான். 3வதா அந்த புத்தா சிலைய திருப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்களுக்குலாம் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா மெல்டட் ஆயி அவங்க எல்லாருமே ஒரு மாரி அப்படியே விழுந்து இறந்து போவாங்க. 4வதா இருக்க புத்தா சிலைய நீ திருப்பல, நானே போய் திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் என்ன பண்ணுவான், போய் அவனா திருப்புவான் பாருங்க. அந்த புத்தா சிலையில இருந்து ஒரு ரோப் வந்து அவனுக்கு தலை கீழ கட்டி தொங்க விட்டுரும்.
தொங்க விட்டோனே இவன் கத்துவான். ஐயோ! என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு அந்த வில்லன் கத்துவான். இவன் ஹீரோ அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல யாம்சன் அவன் வந்து காப்பாத்திருவான். புடிச்சு கயிறு பிடிச்சு இழுத்துருவான். 5வதா இருக்க புத்தா சிலை தான் அப்ப கரெக்ட்டான சிலை. ஏன்னா 4 சிலையும் திறந்து 4 சிலையிலயும் நெறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க கூட வந்த எல்லாருமே. ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 5வது சிலைய திருப்புனோன அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவங்க கடந்துட்டாங்களா, அடுத்து ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. என்னன்னா, அடுத்த ஒரு டாஸ்க் என்னன்னா, அது உள்ள போயிட்டு இன்னொரு ஒரு இது இருக்கும். அந்த வழிக்குள்ள போனோம்னா ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைய போய் ஏதோ ஒரு நெறைய சிலை இருக்கும். அதுல ஏதோ ஒரு சிலைய தான் திருப்பணும். இவங்க என்ன பண்ருவாங்க, தப்பா வேற ஒரு சிலைய திருப்பிடுவாங்க. அது திருப்புறதுக்கு உள்ள போனா, நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த குழந்தையெல்லாம் கொலை பண்ணி குடுவையில போட்டு வச்சாங்க பாத்தியா, அந்த பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட ஆத்மாலாம் வந்து இவங்கள வந்து இவங்களே சுட்டுக்க சொல்லி அவங்கள வந்து ஒரு லூப் மோடுக்கு அது இல்யூஷன கிரியேட் பண்ணும். இவங்க எல்லாருமே ஒரு மாரி ஸ்டாச்சு வாய்ஸ் அமைதியாகி கன் எடுத்து இப்படி கன் எடுத்து நெத்தியில வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ உள்ள வந்துருவான். ஹீரோ எப்படி வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பொண்ண கன்ன வச்சு மிரட்டி நீயும் எங்க கூட வான்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு அந்த ஐடி கார்ட்ல நாங்க இந்த பிளேஸ்க்கு தான் போறோம். எங்கள ட்ராப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த மாரி அந்த மியூட் பிரிண்ட் எடுக்க சொல்லின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அதுல எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதனால ஹீரோ வந்திருப்பான். அவன் தான் வந்து அவங்கள வந்து கன் ஷூட் பண்ணோனே இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நார்மலான ஒரு இதுக்கு வந்துருவாங்க. லைக் என்னன்னா, ஒரு மாரி சைக்கோவானவங்க எல்லாம் நார்மலா ஆயிடுவாங்க. 2வது விஷயத்த தாண்டிட்டாங்களா, 3வதா இருக்கு. 3வதா ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. என்னன்னா, 3வதா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அங்க அதே மாரி அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஒண்ணொண்ணுத்துல அது நெறைய இருக்கும். அதுல ஏதா ஒண்ண தான் கிளிக் பண்ணணும். இவங்க மாத்தி மறுபடியும் கிளிக் பண்ணிருவாங்க. கிளிக் பண்ணோனே அங்க எல்லாருமே ஸாம்பி ஆயிடுவாங்க. ஸாம்பி ஆயிட்டு மாத்தி மாத்தி எல்லாம் அட்டாக் பண்ணிப்பாங்க. அவங்க கூட ஒரு 30, 40 பேர் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் இறந்து போவாங்களா, அப்புறம் ஒரு 5 பேர் இறந்து போவாங்க. மறுபடியும் ஒரு 5 பேர் ஸாம்பி ஆயி எப்படி இது பண்ணுவாங்க. என்ன பண்றதுன்னு ஹீரோ கிட்ட அந்த மேப் வாங்கி ஹீரோ படிப்பான். "யோவ்! நீ தப்பு தப்பா குத்தி வச்சிருக்க. இப்படி போக்கூடாது. இப்படிதான் போணும்னு" சொல்லிட்டு அத கிளிக் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அத இது பண்ணி அதுக்குள்ள போயிடுவாங்க. போனது அங்க ஸாம்பி ஆனவங்க வந்து அந்த பொண்ண கடிக்க வருவாங்க. அந்த பொண்ண புடிச்சு அந்த குகைக்குள்ள இழுத்துருவான். ஸோ அங்கருந்து தப்பிச்சுருவாங்க. அங்கருந்து மறுபடியும் தப்பிக்கிறாங்களா, 4வதா இன்னொரு விஷயம் இருக்கும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஆம்சான். அவன் வந்து துருத்துருன்னு என்ன பண்ணுவான், லியோ மாரியே ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட போய் கிளிக் பண்ணிருவான். அந்த கிளிக் பண்ணிட்டோனே இதுதான் கலரைய கண்டுபிடிச்சுட்டோம். இதுதான் கலர்ன்னு அந்த கலரைய கிளிக் பண்ணி தந்தோனே, அது அப்படியே அந்த ரவுண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சிலை அப்படியே நகர ஆரம்பிச்சுரும். அது நகர ஆரம்பிச்சோனே இவங்க எல்லாம் பயந்து போவாங்க. அதுக்குள்ளருந்து பெரிய ஒரு ஒரு மிருகம் வரும். அந்த மிருகமே ஒரு மாரி கொடூரமா இருக்கும். அது வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கும். அப்படி எல்லாரும் அடிக்கும்போது அங்க இருக்கவங்க அந்த வில்லி இருக்கா பாரு, லீசா அந்த அந்த வில்லன். இவங்க 2 பேரும் கன் எடுத்து அந்த இத சுடுவாங்க. அது செத்தே போவாது. இது ஃபைனலா என்ன பண்ணும், அவன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல யாம்சான் அவன வந்து அப்படியே முழுங்கிடும். முழுங்குனோனே இவன் செம்மையா கத்தி அழுவான். இவங்க எல்லாம் தப்பிச்சுருவாங்க. எப்படியோ அது உள்ள போயிடும். டக்குனு முழுகிட்டு உள்ள போயிடும் அந்த ரவுண்டுக்குள்ளேயே. இவங்க எல்லாம் அழுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் லியோவ இழந்தேன். இப்ப யாம்சான இழந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஷர்ட்ட புடிச்சு இவன் வந்து இந்த ராபர்ஸோட ஹீரோ இருக்கான்ல, அவன் புடிச்சு உன்னால நான் என்னென்னலாம் பண்ணேன். என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாரிலாம் சொல்லி இது பண்ணுவான். 4வதா இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, இதுலருந்து தப்பிச்சு அவங்க போயிடுவாங்களா, அந்த யாம்சான் போயிட்டான். அவன் அந்த அழுதுலே இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணுவா. நான் இருக்கேன் இதுக்கப்புறம். நான் உனக்காக வந்து அந்த மியூட் பீட் எடுத்து தரேன். என் உயிர பணயம் வச்சு, நீ தான் என் உயிர் அப்படின்ற மாரி அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான். அந்த இடத்துல அவன் ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிட்டு சரி ஓகே. ஹீரோயின சேஃபா கூட்டு போணுன்றதுக்காகவே இவன் என்ன பண்ணுவான், இவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்றதுக்காக போவான். அடுத்து ஒரு அட்வென்ச்சர் நடக்கும். என்ன அப்டின்னா, ஒரு பெரிய பாலம் மாரி, ரோப் மாரி கட்டி வச்சிருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு மாரி நம்ம அவதார்ல ஒரு இது இருக்கும்ல பாலம் மாரி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாரி காட்டுவாங்க. அது நடந்து போணும். அந்த பாலத்துல நடக்கும்போது அங்க மின்மினி பூச்சிங்கலாம் ஒரு மாரி ப்ளூ கலர் லைட், ரெட் கலர் லைட்டோட இருக்குங்க. கூட வந்த அந்த ஆளுங்கலாம் வொர்க் பண்ணுவானுங்க இல்லையா? அவனுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தன் போய் அந்த மின்மினி பூச்சிய புடிப்பான். அந்த மின்மினி பூச்சிய புடிச்சோனே அவன் எரிஞ்சு சாம்பலாகி செத்துருவான். அப்போ எல்லாரும் அந்த மின்மினி பூச்சிய புடிக்காதீங்க. இதுல நடங்கன்னா, ஒரே மின்மினி பூச்சா வரும். ஒரே மின்மினி பூச்சா வரும்போது நம்ம இங்கேருந்து எப்படி சேஃப் ஆக்குறதுன்னு யோசிக்காம பார்த்தா, அந்த மேப்ல போட்டிருக்கும் இந்த பாலத்த வந்து கட் பண்ணி உடைக்கணுன்ட்டு. இவங்களுக்கு வச்சிருக்க கன்னு, அந்த ராட் எல்லாத்தையும் வச்சு குத்துவாங்க. அந்த பாலம் உடையாது. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அந்த மின்மினி பூச்ச ஒண்ணு தட்டி விட்டு காலால அந்த மின்மினி பூச்சி போய் அந்த இது மேல விழும். அத கன்ன வச்சு சுடுவா. ஏன்னா அந்த மின்மினி பூச்சி ஒரு ஃபயர் இல்லையா? அப்படியே வந்து இந்த பாலம் அப்படியே கீழ உடைஞ்சு கீழ போய் ஒரு இடத்துல விழும். அந்த கீழ போய் உடைஞ்ச உடனே ஒரு குகை மாரி இருக்கும். அந்த குகைக்குள்ள போவாங்க. 5வதான விஷயத்த தாண்டிட்டாங்களா? 6வது இன்னொரு பிளேஸ் இருக்கும். அப்போ வந்து ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் சண்டை வந்துரும். ஹீரோ வந்து சொல்லுவான், "இன்னும் எவ்வளோ பேர் தான் இறந்தோம். என் ஃப்ரெண்ட் இறந்துட்டான். இவ்வளவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ." அப்படி இப்படின்னு சொன்னோனே, இவங்க என்ன பண்ணுவாங்க, "இல்ல நீ வந்து தான் ஆகணும். இல்லன்னா கன் வச்சு சுட்டுடுவேன். உன் ஃப்ரெண்ட் அந்த மாரி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துருவா." அப்படின்ற மாரி இது பண்ணி போவாங்க. அது எல்லாம் அந்த மியூட் பெட்காக. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அந்த மிருகம் நம்ம ஃப்ரெண்ட யாம்சான கொன்னுட்டு போச்சுல்ல, அந்த மிருகம் மறுபடியும் வெளிய வரும். அத பார்த்துருவான் ஹீரோ. ஹீரோ போய் அந்த மிருகத்து மேல ஏறி உட்காந்து கத்தி வச்சு அது தல மேலயே குத்துவான். ஹீரோயின் என்ன பண்ணுவா, பாம்ப தூக்கி அந்த மிருகத்தோட வாயில போட்டுருவா. அந்த பாம் வந்து அப்படியே வெடிச்சு அந்த மிருகம் வந்து பிளாஸ்ட் ஆயி செத்து போயிடும். ஸோ இவங்க மறுபடியும் இத கடந்துட்டாங்களா, அப்புறம் அந்த குகைக்குள்ள உள்ள வருவாங்க. அந்த மேப் சொல்றபடி போய் போய் கடைசியில வந்து அந்த கிங்ஸானோட கல்லறைக்கு வந்துருவாங்க. அந்த கல்லறைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கிங்ஸான் கல்லறைய ஈஸியா வந்து ஓப்பன் பண்ண முடியாது. என்னன்னா, இவ்ளோ விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இதுல தான் இப்ப இன்னும் ஒரு மர்மமே இருக்கு.
டக்குன்னு அந்த கிங்ஸ் ஆன் கல்லறை ஓப்பன் பண்றதுக்கு இவங்க எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியாம, ஒரு தடவ மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அத. அந்த மேப்ப வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃப்ரெண்ட் அந்த மிருகம் வந்து அ ச வாயில கவ்விட்டு போச்சு இல்லையா? ஸோ அவன் அப்படியே ஒரு மாரி ஜொல்லோட எழுந்து வந்து, "டேய் நான் இல்லாமலே நீ கிங்ஸ் ஆன் கல்லறைய ஓப்பன் பண்ணிருவியான்னு" எழுந்து வரான். இவன் குடுகுடுன்னு ஓடி போய் அவன் ஃப்ரெண்ட அழுதுகிட்டே ஹக் பண்றான். என்னன்னா, "எப்படி நீ உயிரோட வந்தன்னு?" கேட்கும்போது அவன் சொல்றான், "அந்த மிருகத்துக்கு என்ன புடிக்கலையோ என்னவோ தெர்லடா. என்ன கடிச்சு எடுத்துரு என்ன அப்படியே கவ்விட்டு உள்ள போச்சு. அதுக்கு வாமிட் வந்து என்ன கக்கிடுச்சு ஒரு குகையில. அந்த குகையிலருந்து நான் தான் இதுக்குள்ள வந்தேன். பார்த்தா இங்க தான் வந்து அந்த கிங்ஸ் ஆன் கல்லற. பார்த்தா நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அந்த மிருகத்துக்கு என்ன பிடிக்காதனால. அந்த மிருகம் மறுபடியும் வரலடா நான் கொலை பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லுவான் அந்த மிருகத்த. சொன்னே இவன் ஃப்ரெண்ட் வந்துட்டானா, இவன் ஃப்ரெண்ட் வந்துட்டவுடனே இவன் ஹாப்பி ஆயிடுவான். ஹாப்பி ஆயிட்டு சரி ஓகே அப்படின்னு உடனே தரக்கம் இவன் வந்து சொல்லுவான், "நம்ம 3 பேரும் இங்க வந்தாச்சு. மியூட் பெட் நம்ம எடுத்துக்கலாம். இவனுங்கள எப்படியாவது கொலை பண்ணிடலாம்" அப்படின்னோனே, இவன் சொல்லுவான் பாரு, "நாங்க வந்து மியூட் பெட் உனக்கு தர முடியாதுன்னு" அந்த வில்லன் கிட்ட சொன்னோனே, வில்லன் சொல்லுவான், "நீ தரியா இல்லையா உங்க கூட வந்த டாக்டர் அந்த டாக்டருமே கூட இவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. டாக்டர கொலை பண்ணிடுவேன்னோனே, அந்த டாக்டர் பாவம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணான் இல்லையா? ஸோ அதனால அவன கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவான், அந்த மியூட் பெட்ட எடுத்துருவான். எப்படியோ அந்த கிங்ஸ் ஆன் கல்லர்லருந்து எடுத்துருவாங்க. கல்லறை எடுத்தா அந்த கிங்ஸ் ஆன் கல்லறையே தங்கத்துல இருக்கும். இவங்க அங்க இருக்கிற அவ்ளோ பணம், வைடூரியம் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்ல. அந்த மியூட் பெட் அத எடுத்தா, அத வந்து நம்ப வச்சு எத்தன ஜெனரேஷன் வேணா நம்ம உயிரோட இருக்கலாம். அப்டின்ற மாரி அந்த மியூட் பெட்டு. ஸோ அத எடுத்துட்டாங்க. அத வந்து நீ இந்த டாக்டர கொலை பண்ணிட்டோனே, இந்த டாக்டர் கிட்ட இவங்க ஆள் தானே டாக்டர்ன்னு தூக்கி போடுவான். ஆனா ஆக்சுவலி ரியல் என்னன்னா, டாக்டர் தான் ரியல் வில்லனே. டாக்டர் தான் வந்து அந்த கேங்கயே அனுப்பிச்சிருப்பான். என்னன்னா, இந்த மியூட் பெட்ட பத்தி நெறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஈஸியா யாரும் போமாட்றாங்க. நெறைய பேர் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் போல. ஸோ அதனால நீ வந்து கல்லறைய ராப் பண்ற. அதனால தான் வந்து உன்ன வச்சு நான் வந்து இத ராப் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். உனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். சொல்லி அதனால தான் இப்படி அனுப்பிச்சேன். நீ இப்படி கண்டுபிடிக்க வந்த. ஆனா நீ மறுபடியும் எடுக்கல. ஸோ இப்ப இத எப்படி பண்றதுன்னு தெரியாம தான், இப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நான் தான்டா வில்லன். டேய் எனக்காக தான்டா அவன் எடுக்க வந்தான்ற மாரி அந்த டாக்டர் சொல்லும்போது, டேய் நம்ம தப்பு பண்ணிட்டோமேடான்னு இவங்க யோசிப்பாங்க. யோசிச்சோனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள சண்டை வரும். அப்படியே பின்னாடி பாருங்க அந்த மிருகம் வருது அப்படின்னு சொன்னோனே, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க எல்லாம் பயந்துருவானுங்க அந்த வில்லனுங்கலாம். அந்த டாக்டர்ஸ்லாம். இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின், அந்த யாம்சான் அண்ட் வந்து ஹீரோ. இவங்க 3 பேர் என்ன பண்ணுவானுங்க, போய் அவங்க 3 பேர்கிட்ட ஃபைட் பண்ணி கன் எல்லாம் எடுத்து அவங்கள சுட ஆரம்பிப்பாங்க. அப்படி சுட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் இருக்கான் இல்லையா, இவங்க வந்து அந்த இதுவ எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மியூட் பெட் எடுத்ததால, கண்டிப்பா லேட்டா தான் அதோட விளைவு வரும். அப்போ அந்த மியூட் பெட் எடுத்ததால ஒரு பெரிய ஒரு பள்ளம் கிரியேட் ஆகி, அந்த பள்ளத்துல வந்து அந்த டாக்டர் உள்ள போயிடுவான். அந்த டாக்டர் உள்ள போயிடுவான்னா, அந்த 2, 3 பேர் போயிடுவாங்க. எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அதுல அந்த ஹீரோயினும் உள்ள போயிடுவான். அந்த யாம்சானும் உள்ள போயிடுவான். எல்லாம் தொங்கிட்டு புடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் தான் மேல நிப்பான். மறுபடியும் அந்த ராட்லாம் வந்துரும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. எப்படியாச்சும் காப்பாத்தணும். அப்படி இருக்கப்போ அந்த ரோப்ப புடிச்சுட்டே இருப்பான். என் மேல நம்பிக்கை இருக்கா? என் மேல நம்பிக்கை இருக்கான்னு டக்குனு அவனுக்கு விசுவலைசேஷன்ல பக்கத்துல லியோ உட்காந்துட்டு, "உன்னால முடியும். நீ அவங்கள காப்பாத்து. மியூட் பெட்டையும் எடுத்துட்ட. நீ அவங்கள காப்பாத்து" அப்படின்ற மாரி லியோ சொல்லும். அப்ப இவன் ஒரு மாரி சத்தமா கேட்பான். "நீங்க நெனைக்கிறீங்கல்ல, நான் உங்கள காப்பாத்துவேன்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்னோனே, அந்த பொண்ணு ஹீரோயினும் சொல்லும், "கண்டிப்பா நான் நெனைக்கிறேன். நீ எங்கள காப்பாத்திருவேன்ட்டோனே" அவன் யாம்சானும் சொல்லுவான். யாம்சான் கீழ அந்த டாக்டர் புடிச்சிட்டு இருப்பான். மத்தவங்க எல்லாருமே அவங்க கூட வந்த எல்லாரும் அந்த லீசாலாம் வந்து கீழ விழுந்துருவா. கீழ விழுந்து அவங்கலாம் செத்து போயிடுவாங்க. இவங்க 3 பேர் புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேர் நின்னுட்டு இருக்கும்போது, இவன் மேல புடிச்சிருக்கும்போது, "நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். காப்பாத்துங்க" அப்படின்னுவான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், "யோவ்! நீ இப்ப வந்தும் பணத்தால வெல பேசிட்டு இருக்கியே! நீலாம் என்ன மனுஷன்யா? உன்ன காப்பாத்தலான்னு பார்த்தா இவ்ளோ பேசிட்டு இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த ரோப்ப புடிச்சு இழுக்கும்போதே வந்து அந்த டாக்டர் கீழ விழுந்து இறந்துருவான். இந்த பொண்ணும், அந்த யாம்சானும் மேல வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் ஹேப்பியா மேல வந்துட்டு, இவங்க 3 பேரும் வந்து ஹக் பண்ணி அழுதுப்பாங்க. கடைசியா அந்த மியூட் பெட் இவங்க கையில கிடைச்சிரும். ஸோ இவ்ளோ அட்வென்ச்சரஸையும் தாண்டி, இவ்வளத்தையும் தாண்டி இவங்க உள்ள வந்திருப்பாங்க இல்லையா? உயிர் பணயம் வச்சு, இவங்க எப்படி வெளிய போறதுன்றத அந்த மேப்ல பார்த்து, ஸோ எப்படியோ சேஃபா அந்த குகைய விட்டு வெளிய வந்துருவாங்க. அந்த கிங்ஸானோட அரண்மனைய விட்டு வெளிய வந்துருவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இடம். என்னன்னா, அந்த கவர்மெண்ட்டால தடை செய்யப்பட்ட இடம். ஏன்னா, அது உள்ள போறவங்க யாரும் சேஃபா இருக்க மாட்டாங்க. உயிரோட இருக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் ஒரு ஹிஸ்டரி புக்லயும் அத மென்ஷன் பண்ணி அந்த இடத்துக்கு யாரும் போமாட்டாங்க. பட் இவங்கள எப்படி வைக்கணும்ன்றத இந்த திருடர்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அத எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஃபைனலி வெளிய வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும்போது, அப்ப இவன் யோசிப்பான். நம்ம ஃப்ரெண்டோட பொணம் வந்து ஒரு கடல் ஓரமா வந்து ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத எடுத்துருவான். இப்போ செத்து போனவங்க என்ன பண்ண முடியும்? புதைக்க தானே முடியும். ஆனா சீன்ல என்ன காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹேப்பி எண்டிங்ல வந்துருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் ஃபுல்லா வந்து இந்த போஸ்ட்மார்டம் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் வந்து கேட்பான், "யாரு இவன்? ஒரு அடையாளமே தெரியாது. இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் 1 மந்த்தா போயிட்டு இருக்கு. யாரு இவன்?" அப்படின்னு வந்து டாக்டர் "உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னுவான். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லியோன்றவன் ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அந்த ராடெல்லாம் கிராஸ் ஆயி உள்ள இறந்து போயிடுவான்னு சொன்னான் இல்லையா? அவனோட பாடி தான் அது. என்னன்னா, இந்த மியூட் பெட் வச்சு நீங்க யார வேணாலும் உயிரோட கொண்டு வரலாம். ஸோ எத்தன ஜெனரேஷன் வேணாலும் நீங்க வந்து ஒரு 100 வருஷம் கூட நீங்க இருக்கலாம். அதுதான் அந்த மியூட் பெட்டோட ஒரு பவர். ஸோ அத தான் போய் அவங்க எடுத்தாங்க இல்லையா? அத வச்சு அவன் ஃப்ரெண்ட வந்து குணப்படுத்துவான். குணப்படுத்திட்டு அந்த மாரி நோயால, டிசீஸால யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் வந்து அத வச்சு சரி பண்ணணும்னு நெனைப்பான். அப்போ அவன் ஹீரோ சொல்லுவான், "நான் வந்து என் பசங்களுக்கு சொல்லுவேன், இந்த மியூட் பெட் எடுக்கிறதுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்.
அண்ட் வந்து அப்பாவோட ஸ்டோரி இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லி முடிப்பான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரீஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சிரிக்கார்னர லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பாய்.